வளர்ந்துட்டு வர இந்த இந்தியாவோட வளர்ச்சியை பலர் போராடியே நிறுத்திட்டாங்களாம். அவங்களுக்கு இந்த நாட்டு மேலே பற்றே இல்லையாம். உங்களுக்கு ஜாம்பியா பற்றி தெரியுமா? வேதாந்தா அங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? தமிழர்களோட வரலாறு ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, ஒரு அழகான சோலைவனத்தை வளர்ச்சின்ற பேரில் இந்தியா அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்ம இப்போ அரிட்டாப்பட்டியை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். இது ஏன் மைக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 275 விதமான பறவைக்கு இது வீடு. அழிவோட விளிம்பில் இருக்க உயிர்கள் உயிரோடு வாழ்கிற மியூசியம், 72 ஏரி, 2000 வருஷம் பழமையான சமண சிற்ப கோவில்கள், 7 மலைக்குன்று, அப்படியே சொர்க்கத்தை தரையில் இறக்கி வச்ச மாதிரியான ஒரு இடம் இது. இப்போ தான் இந்த இடத்துக்கு சோதனை வருதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே 2012 வாக்கில் மதுரையில் கிரானைட் ஊழல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பல மலைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போச்சு. அப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் IAS சகாயம் சாரை நியமித்து இது சம்மந்தமான விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தமிழகம் முழுவதும் இது பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி கிரானைட் எடுக்கிறதுல பாதிக்கப்பட்ட மலைகளில் அரிட்டாப்பட்டியை சார்ந்த மலைகளும் இருக்குது. மலையை டெண்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இயற்கை சூழலான இந்த கிராமம் அழியக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மலையை வெட்டி எடுக்கிறனால இருக்குது. அழிக்கக்கூடாது. அரசாங்கத்துக்கு நீங்கள் எல்லாமே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் உயிர் விடுறத விட வேறு வழி. நாங்கள் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குல தெய்வமே மலைதான் அப்படின்ட்டு. இந்த மலையை அழிக்கிறதா இருந்தால் எங்கள் உயிர்களை எல்லாரும் உயிரும் எடுக்கிறதா இருந்தால் மலையை அழிங்க. இந்த மக்கள் தங்களோட வீடை இழந்துருவேணுன்ற பயத்தில் போராடலை. ரோடை விரிவுபடுத்துகிற ப்ராசஸில் எங்கள் காம்பவுண்ட் சுவரை இடிச்சிட்டாங்கன்னு போராடலை. தங்களோட மலைக்காக, வளங்களுக்காக போராடுறாங்க. இதை பார்த்தப்ப எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இந்த இயற்கை மேலே, இந்த எக்கோ சிஸ்டம் மேலே அந்த மக்களுக்கு எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா அப்படின்னு. இப்படியே போனால் அரிட்டாப்பட்டி அழித்து அத்திப்பட்டியாக மாற்றி கல்வெட்டில் தான் காட்டிடுவானுங்களோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வச்சாங்க. தமிழ்நாடு அரசும் அதை ஏற்றுக்கிட்டு தமிழகத்தோட முதல் பல்லுயிர் பாதுகாப்பு நிலையமாக அரிட்டாப்பட்டி அறிவிச்சாங்க 2022. இருந்தாலும் உடலையே 2024 எண்டில் டங்ஸ்டன் ஒரு உயர் தனிமம் அரிட்டாப்பட்டியில் இருக்கதாகவும் அதை மத்திய அரசு எடுக்க போகிறதாகவும் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. சரி, இந்த டங்ஸ்டன்னா என்ன? அதாங்க நம்ம ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்கள்ல, இந்த பல்போட மிட்டில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல, அதுதான். ஆனால் இப்போ எல்லோரும் LED ப்ரிஃபர் பண்ணுறனால டங்ஸ்டன் பல்ப்ஸ் வரதில்லை. ஆனால் இந்த டங்ஸ்டன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில், ராக்கெட் க்ரியேட் பண்ணுறதுல, கட்டிங் மிஷின்ஸோட அந்த எட்ஜ் அதை க்ரியேட் பண்ணுறதுல, இந்த மாதிரியான இடத்துலலாம் டங்ஸ்டன் ஒரு பெரிய பங்கை வகிச்சிட்டு வருது. இந்த டங்ஸ்டனோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்பவே அதிகங்க. உலகத்தோட 85% ஆஃப் டங்ஸ்டனை சைனா தான் சப்ளை பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் ராஜஸ்தான், KGF இந்த மாதிரியான இடங்கள்லையும் இந்த டங்ஸ்டன் காணப்படுது. தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகில் இருக்க இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்குது. ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு நிலையம் அப்படின்னா அது சுற்றி 2 ஜோன் இருக்குமா. ஒன்று ஈகோசிஸ்டம் ஜோன், இன்னொன்று பஃபர் ஜோன். இந்த 2 ஜோனுக்குள்ளேயுமே சில ஃபேக்ட்ரிஸ் வரக்கூடாது அப்படின்ற லிமிட்டேஷன்லாம் இருக்கான். ஏன்னா இது கூட அந்த இயற்கையை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே கரெக்டாக அந்த பிளேஸ்லேயே சுரங்கம் தோன்றதுக்கான கான்ட்ராக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏலம் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த சுரங்கம் ரிலேட்டடான எந்த சின்ன தகவலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தரப்படலேனும், சுரங்கத்துக்கான பர்மிஷன் கேட்கப்படலேனும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஏலத்தை எடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாவலர் வேதாந்தா குழுமம் தான். இவங்க நமக்கு ஒன்றும் புதுசுலாம் இல்லைங்க. இந்த இந்தியாவுக்கு 2000 கோடி டேக்ஸாக கொடுத்து இந்தியாவோட 38% ஆஃப் காப்பர் நீடை ஃபுல்ஃபில் பண்ணவங்க தான்.
ஆனால் இந்த ப்ராசஸில் ஒரு 28,000 சதுர அடி நிலத்தடி நீரை மாசுபடுத்தியிருக்காங்க. ஃபேக்ட்ரியை சுற்றி இருந்த 1 கிலோமீட்டர் தூரம் டாக்ஸிக்கான கெமிக்கலை எந்த பாதுகாப்பும் இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை சுற்றி இருந்த விவசாய நிலம்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. 1.75 pH லெவலுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட். இது வேதாந்தாவோடது தான். 1 இல்லை 2 இல்லை 10 பேர் தன்னோட உயிரை கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் திரும்ப இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு கரெக்டான ஆள் இவங்க தான் சொல்லி வேதாந்தா கிட்ட இதை ஒப்படைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். தப்பை திருத்திக்க ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு தர மாட்டிங்களா அப்படின்னா இது அவங்களோட ஃபஸ்ட் டைம் இல்லை. தப்பு செய்கிறது அவங்க வாடிக்கையாக வச்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்க நமீபியா ஜாமியாவில் சுரங்கங்களை வச்சு மொத்த சுற்றுச்சூழலையுமே அழிச்சிட்டாங்க. பாருங்கள், எப்படி பாலைவனம் மாதிரி ஒரு சுடுகாடு மாதிரி மாற்றிருக்காங்கன்னு. ஜாம்பியா வில்லேஜில் இருக்க காப்பர் மைன்ஸ் அதை சுற்றி இருந்த மொத்த முக்கியமான வாட்டர் சோர்ஸ் எல்லாத்தையுமே பொல்யூட் பண்ணியிருக்கு. இந்த வாட்டரில் இருக்க அந்த டஸ்ட்டு, தூஸ், மாசு, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கேன்சரை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருந்த பூமி இப்போ முன்ன மாதிரி இல்லை. அங்கே விவசாயமே பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. kaili apa so ifirandi yaba contaminated tapale fo twingalimapo so kulabati kule kafefine tapalo fo wala ichi tapantu tapalo fo wala bika mwefiala chitanani kani ifiala afuma pantu nishuwala ona ula fyamaka yobya yakulima ero fo leli mapo tapali ifiala afuma Vaisire fika mu 2005 into vaisire ambo kupena nomba நம்மலாம் கடைக்கு போயே உயிர் மீன் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றோம்ல. ஆனால் அங்கே இருக்கவங்க ஆற்றுலேருந்து மீன் எடுக்கும் போதே அது செத்து தான் இருந்திருக்கு. இப்படி ரிசோர்ஸ் எல்லாம் அழிச்சு தான் வளர்கிறோம் அப்படின்னா அந்த வளர்ச்சியில் அழிய போகிறது நம்மளும் தான். அதுக்கு இதெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. ஃபைனலாக பல போராட்டங்களுக்கு பிறகு மத்திய அரசு இந்த பிளானை கைவிட்டுட்டாங்க. அரிட்டாப்பட்டி மீண்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அரிட்டாப்பட்டி மக்கள் தங்களோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பல்லாயிரம் பழமையான தமிழ் காப்பாற்றப்பட்டிருக்கு. இயற்கை மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயற்கை நமக்கானது மட்டும் இல்லை, எல்லாருக்குமானது, எல்லாத்துக்குமானது. இப்படி சமநிலை தவறப்படும் போதெல்லாம் நம்ம இறங்கி போராடலைன்னா அப்புறம் காட்டிலிருந்து கரடியோ சிங்கமோ புலியும் கம்பெடுத்துட்டு போராட வரும். பதில் சொல்லவோ சமாதானம் பேசவோ நம்ம இருக்க மாட்டோம். இன்னொரு வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். இது என் மைக்கு.